ஸோ இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்கண்ணா? இப்போ வந்து நீங்கள் இப்போ சின்ன வயசுலேயே ஸ்டேஜ் ஆட போயிட்டீங்க. அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே பண்ணீங்களா, வேலை பார்த்துக்கிட்டே இல்லை பண்ணீங்களா? ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதிகமாக எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல. பெருசாக வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு அடங்காத பிள்ளைன்னு வச்சுங்களேன். அதனால் வந்துட்டு நம்ம போக்கில் விட்டுட்டாங்க. அதிகமாகவும் ஸ்கூலுக்கு போகல, 8ஆவதோட போகல, அதோட நிப்பாட்டிட்டேன். அப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. நிறைய பொண்ணுங்க என்னை லவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் தான் ஆர்கனைசரு, நான் தான் அலௌன்சரு, எல்லாமே நம்ம பார்க்கறதுனால வந்துக்கிட்டு இந்த ஃபீல்டில் நிறைய பெண்கள் வந்து நம்ம மேலே கொஞ்சம் லைக் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்படியே அதெல்லாம் ஒன்று ஒன்றா கடந்தாச்சு. கடந்து வீட்டில் வந்து பொண்ணு பார்த்து இதுக்கப்புறம் யாரையாவது ஒருத்தி கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் பொண்ணு பார்த்தாங்க. அப்போ 4-5 பொண்ணு பார்க்கும்போது நான் என்ன தொழில் பண்ணுறாங்க போது அந்த மாதிரி இருந்ததால சரி சின்ன புள்ளி கொண்டு போச்சு. அப்புறம் இப்போது நீங்கள் இப்போ காலைல பார்த்தீங்க இல்லையா, அவங்க வந்து வத்தலை கொண்டு அவங்களுக்கு எப்படியோ நீ பிடிச்சி போச்சு. ஒருவேளை ரஜினி மாதிரி அவங்க கணக்கு தெரிஞ்சுட்டான் இல்லை என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ரஜினி பிடிக்குமான்னு தெரியல. அவங்க ரஜினி ஃபேனாக கூட இருந்திருக்கலாம். அப்படிதான் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி ஒன்றும் அவங்க பெருசாக தெரியல. பட்டு ஒரு இன்டர்வியூவில் இன்னொரு தடவை கேட்கும்போது அவங்க சொன்னது, எங்கள் வீட்டுக்காரர் ரஜினி மாதிரி இருக்கிறனால தான் எனக்கு பிடிச்சதுன்ட்டாங்க.